ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்டிஎம் லாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம சாப்பாட்டு அரிசி வச்சு நம்ம தக்காளி சாதம் தாங்க பார்க்க போகிறோம். நல்லா உதிரி உதிரியாக நம்ம பசங்க ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு சூப்பராகவே இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக நம்ம பிரியாணி மாதிரியே இருக்கும். டேஸ்ட்டும் சரி சூப்பராகவே இருக்கும். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி தான் எடுத்துக்கிட்டேன். அந்த அரிசியை இப்போ நம்ம தண்ணியில் ஊற போட்டுக்குவோம். தண்ணியில் ஊற போட்டாச்சு. நல்லா 2 டைம் கழுவிட்டு தண்ணியில் ஊற போட்டுருங்க. இது பச்சரிசிலையும் செய்யலாம், நம்ம விருப்பம்தான். நான் நம்ம சாப்பாட்டு அரிசிலே செய்வோன்ட்டு சாப்பாட்டு அரிசி நான் குக்கரில் தான் இந்த சாதம் செஞ்சேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஸ்கூலுக்கு நம்ம பசங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு இது ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்ம அதுகளுக்கு கொடுத்து விடலாம். நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிரியாணி சுவையிலே இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக குலையாமல் இது மாதிரியே இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும். நல்லா உதிரி உதிரியாக நல்லா வாசமானமாக நல்லா இருக்கும். நான் ஒரு 4 ஸ்பூன் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். பட்டைத்துண்டு ஒரு 4 பட்டைத்துண்டு, 5-6 கிராம்பு எல்லாம் போட்டு வெடிக்க விட்டுக்குவோம். அடுத்தது ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். பாருங்கள், 2-3 வெங்காயம் பல்லாரி வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். நல்லா போட்டாச்சு. இதையும் போடுறோம். அதை போட்டு நல்லா நம்ம அதை கண்ணாடி பதத்துக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வேகணும் வெங்காயம். அப்போ தான் நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த தக்காளி ரைஸு. இதை நல்லா நம்ம வேக விட்டுக்குவோம். அடுத்தது பச்சை மிளகாய், நம்மளுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கு நம்ம கட்டினோன்னா ரொம்ப குறைச்சிக்கலாம். ஏன்னா காரம் பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு பசங்க சாப்பிடுவாங்க, ஒவ்வொரு பசங்க சாப்பிட மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு காரத்துக்கு போட்டுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவு நான் நெய் சேர்த்துக்கிட்டு, நம்ம நெய் இதை சேர்த்தோம்னா இன்னும் நம்மளுக்கு தக்காளி சாதம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சூப்பராக நல்ல டேஸ்ட்டும் ஒரு நல்ல ஒரு மணமாக நல்லாவே இருக்கும். பிரியாணி டேஸ்ட்டிலே இருக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு அரை பக்குவம் வந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்குவோம். தக்காளியும் சேர்த்தாச்சு. ஏன்னா ரொம்ப விளைவிக்கிறனால ரொம்ப நான் தக்காளி போடலை. ஒரு 2-3 தக்காளி தான் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்குவோம். அடுத்தது மல்லி புதினா, அதையும் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவு மல்லி புதினா இருந்தால் போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா ஒரு சின்ன இஞ்சி துண்டாக வச்சுக்கோங்க. ஒரு 10-15 பூண்டு புல், அதையும் நான் மிக்ஸி ஜாரில் போட்டு ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக எப்போவுமே அரைச்சி போட்டோம்னா நம்மளுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காமல் உடனடியாக அரைச்சி போடுறது தான் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். தேவைக்கேற்ப மஞ்சள் பொடி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் நம்ம குழம்பு மல்லிப்பொடி, ஒரு 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட மிளகாய் பொடி 3 வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்குவோம். நம்ம கூட வேண்டாலும் போட்டுக்கலாம், நம்ம விருப்பம் தான். நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்குவோம். இந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா இதையும் வதக்கிக்குவோம். வதக்கியாச்சு. இப்போ நம்ம எந்த இதில் நம்ம அரிசி எடுத்தோமோ அது அளவில் நான் இந்த பவுலால் ஒரு 3/4 பவுல் எடுத்துக்கிட்டேன் சாப்பாட்டு அரிசி. இதில் 2 இது ஊற்றிக்கோங்க. முக்கால் ஆனால் 1/2 கப்பு ஊற்றிக்க வேண்டியது தான். நம்ம அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம். தண்ணி ஊற்றினா நம்ம தேவைக்கேற்ப கல் உப்பும் இதில் சேர்த்துக்குவோம். கல் உப்பு சால்டோ அல்லது கல் உப்போ இதில் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லெமன் இருந்தாலும் கொஞ்சம் இதில் புளிய விட்டுக்கோங்க. கொஞ்சம் புளிஞ்சுக்கோங்க. கொஞ்சம் தயிர் இருந்தாலும் போடலாம், நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நமக்கு பிரியாணி டேஸ்ட்டுக்கு வரும். இதெல்லாம் நம்ம ஊற்றுனோம்னா கொஞ்சம் ஃபுட் கலர் வேண்டாம் சேர்த்துக்கலாம். அதையும் கொஞ்சம் சேர்த்தாச்சு. பசங்க கலர்ஃபுல்லாக இருந்தால் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்கள்ல, அதுக்கு தான். அதையும் சேர்த்தாச்சு. தேவைக்கேற்ப கல் உப்பையும் போட்டுக்குவோம். இப்போ இந்த தண்ணி நல்லா நமக்கு கொதி வரணும். பாருங்கள், அரை பக்குவத்துக்கு எனக்கு நல்லாவே கொதித்து வருது. நல்லா கொதி வரணும். நல்லா ஒரு கொதி வந்தோன்னே நம்ம அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்குவோம். அரிசியை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம ஒரு கிண்டி விட்டோன்னே திருப்பி நம்மளுக்கு அந்த அரிசி போட்டோன்னா நல்லா நம்மளுக்கு இந்த சாதம் நல்லா கொதிக்கணும். உடனடியாக நம்ம மூடக்கூடாது. பாருங்கள், ஒரு கொதி விட்டு நம்ம மூடிடணும். மூடினோன்னா ஒரு 3 விசில் மட்டும் நீங்கள் இதை விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். நம்ம ரொம்ப விசில் விட்டால் குழஞ்சிரும் சாதம். நம்ம ஏன்னா ஊற வச்சிட்டோம், அதனால்
இதை வந்து ஒரு 3 விசில் விட்டோன்னா பாருங்கள், திறந்து காமிக்கிறேன். அது வந்து எப்படி அந்த சாதம் வந்து தக்காளி ரைஸ் வந்து எவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக பொலன்னு நல்லா இருக்கும். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா கம கமன்னு சூப்பரான சுவையான தக்காளி ரைஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. நல்லா உதிரி உதிரியாக நம்ம சாப்பாட்டு அரிசியில் நம்ம ஊற வச்சனால நம்ம ரைஸ் எப்போவுமே நம்ம சாப்பாடு ஒயிட் ரைஸ் நம்ம வடித்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டா நம்மளுக்கு கேஸும் மிச்சமாகவும், 2வது நல்லா பொடிசாகவும் ஆயிரும் நம்மளுக்கு சாதம். அதனால தான் இந்த ஊற வைக்கிறது. நம்ம சுவையான சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அவங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் STM Vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வரும் உங்களுக்கு. பாருங்கள், இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் இன்றைக்கி பசங்களுக்கு நான் வந்து தக்காளி ரைஸ் தான் இன்றைக்கி கட்டி கொடுத்தேன். அதை தான் இன்றைக்கி வீடியோவை எடுத்திருக்கேன். தக்காளி ரைஸுக்கும் முட்டை கிண்ணதுக்கும் நல்ல காம்பினேஷனாக சூப்பராகவே இருக்கும். மறக்காமல் STM Vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.